ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைடுகள். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இரட்டை கிளவி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் விறுவிறு, கலகல, மலமல ஆகிய சொற்கள் இருக்கு இல்லையா? கலகல, விறுவிறு, மலமல அப்படின்னு சொல்லிட்டு சொற்கள் இருக்கு இல்லையா? அதை பாருங்கள். இந்த சொற்களில் இந்த சொற்கள் ஒவ்வொன்றிலும் அசைச்சொற்கள் இரண்டாக இணைந்து வந்துள்ளன. விறுவிறு, கலகல, மலமலன்னு சொல்லிட்டு இரண்டாக இணைந்து வந்திருக்கு. ஸோ இதை பிரித்தா பொருள் தராது. விறுவிறு அப்படிங்கிறத விறு அப்படின்னு சொல்லி பிரித்தா பொருள் தருமா? தராது. ஓகே, இவ்வாறு பொருள் தராமல் இருந்துச்சு அப்படின்னா, இவ்வாறு பொருள் தராமல் இரட்டையாக இணைந்து இருந்துச்சுன்னா அது என்னது? இரட்டை கிளவி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது இந்த மாதிரி 2 வாட்டி அமைஞ்சிருக்குங்க. விறுவிறு, கலகல, மலமல, பலபல, சில அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கும். அப்போ பிரித்தா அது பொருள் தராது. இப்படி 2ஆக பிரித்தா அது என்னது? பொருள் தராது. விறு இப்போ கலை அப்படின்னா என்னது? ஏதாவது பொருள் தரதா? இல்லை. மலை அப்படின்னா ஏதாவது பொருள் தரதா? இல்லை. இந்த மாதிரி பிரித்தா பொருள் தராமல் அமைஞ்சிருக்கிறது இரட்டை கிளவி அப்படிங்கிறாங்க. இது வந்து 2 தடவை தான் வரும். விறுவிறு, கலகல, மலமல, பலபல, சில அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி மட்டும் தான் வரும். இதுதான் இரட்டை கிளவி. பிரித்தா பொருள் தராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த தொடர் அப்படின்னா நினைப்பாங்க. சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற மாணவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர். இல்லை இல்லை, சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த பாம்பு பாம்பு பாம்பு, இல்லை இல்லை, எங்கே எங்கே அப்படிங்கிற சொற்கள்லாம் கவனிங்க. பாருங்கள், பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை, பிடி பிடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த சொற்கள்லாம் பிரித்தா அவங்களுக்கு பொருள் தரும் தானே? பொருள் தரும். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி இப்போ அதில் சொற்கள் 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்ப. முக்கியமானது அச்சம், விரைவு, சினம். இதன் காரணமாக தான் இந்த தொடர் வந்து என்ன ஆகுது? ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்து வருது. ஸோ இதுதான் என்னது? அடுக்கு தொடர் அப்படிங்கிறாங்க. இந்த தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. இப்போ பாம்பு பாம்பு அப்படின்னு இருக்குன்னா பிரித்தா உங்களுக்கு பொருள் தரும் தானே? இப்போ பிடி பிடி அப்படின்னு இருக்குன்னா இதை ஃபுல்லாகவே பிரிங்க. பிரிக்கும்போது பிடி அப்படின்னா அதை பிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் தருது இல்லையா? இல்லை 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 அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி ஒரு தனியாக பிரிக்கும் போது என்ன செய்யுது? இல்லை அப்படின்னு ஒரு பொருள் தருது. ஸோ இந்த மாதிரி பிரித்தா பொருள் தரக்கூடியது என்னது? அடுக்கு தொடர். இதே மாதிரி இது 2, 3, 4 முறை கூட வரும். இப்போ இந்த இருக்கு இல்லையா? பாம்பு பாம்பு பாம்பு, இல்லை இல்லை, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இரட்டை கிளவி அப்படிங்கிறது 2 முறை மட்டுமே வரும். விறுவிறு, கலகல, பலபல, சில அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி மட்டும் தான் வரும். ஓகே, இதுதான் இரட்டை கிளவி மற்றும் அடுக்கு தொடருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் பார்த்தலாம் அதோட இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள ஒப்பீடு வந்து பார்த்தலாம். அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தருவதில்லை. ஓகே, இதுதான் நான் சொன்னேன். அடுத்து அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரைக்கும் வரும். ஆனால் இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். இப்போ பல அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி மட்டும் தான் வரும். ஓகே, அதுக்கு மேலே போகாது. இது அடுக்கு தொடரில் பாம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு 4 முறை கூட வரும். ஓகே, அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே இருக்கும். இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே இருக்கும். அடுக்கு தொடரில் வந்து இப்போ பாம்பு பாம்பு அப்படின்னு இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஆனால் இரட்டை கிளவியில் எப்படி இருக்கும்? விறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சேர்ந்தே இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் இதன் காரணமாக ஆகிய பொருட்கள் காரணமாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. அடுக்கு தொடர் எதன் மூலமாக வரும்? விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் இதன் காரணமாக தான் பாம்பு பாம்பு பாம்பு, இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரைவாக சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இது அச்சத்தின் மூலமாக பாம்பு 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 அப்படின்னு சொல்லி கத்துறது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் விரைவு, வெகுளி, அச்சம், அவலம் மூலமாக வரக்கூடியது எழக்கூடியது என்னது? அடுக்கு தொடர். ஓகே, இரட்டை கிளவி வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். இரட்டை கிளவி எப்படி வரும்? வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரக்கூடியது என்னது? இரட்டை கிளவி. ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுக்குமே அடுக்கு தொடர் எதனால் வருது, இரட்டை கிளவி எதனால் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க, இந்த வீடியோவில் ஷார்ட்டாக இரட்டை கிளவியும் அடுக்கு தொடர் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.